வணக்கங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் செஞ்ச ஒரு குட்டி அறுவடையை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பப்பாளி பழம் பறிச்சுக்கலாங்க. பப்பாளி 3 பப்பாளி பழுத்துருந்துச்சு. சரி இதுக்கு மேலே விட வேணாம் அப்படின்ட்டு பறிச்சு வச்சா 2 நாளில் பழுத்துருன்ட்டு பறிச்சு வச்சாச்சுங்க. கொஞ்சம் சைஸ் இந்த தடவை பெருசாகவே இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி பறிச்சதெல்லாம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு. இந்த தடவை பறிக்கிற பழம் கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குதுங்க. இந்த பப்பாளி காய வச்சு ஒரு நாளைக்கு கூட்டும் டூட்டி ஃப்ரூட்டியும் செய்யணுங்க. டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஆனால் கூட்டு மட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்காது. அடுத்து இந்த வாழை மரத்தை பார்க்கலாம் வாங்க. இங்கே வாழை மரத்தில் 3 மரம் தார் போட்டிருக்குதுங்க. அடுத்தடுத்து வர்ற மாதிரி தான் தார் போட்டிருக்குது. ஒன்று நல்லா பெரிய காயாயிருச்சு, 3 மாதம் இருக்குங்க. அடுத்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அடுத்து இப்போ தான் புதுசாக போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணும் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் சின்ன சின்னதாக இருக்கிற கண்ணு எல்லாத்தையும் கழிச்சு விடணுங்க. இது மல்லிகைப்பூ செடிங்க. மல்லிகைப்பூ செடி பெரிய செடியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ இப்படி தாங்க இருக்குது, நல்லா தளைஞ்சிருக்குது. இது அவரைச்செடி. அவரைச்செடியில் கடைசி காய்ங்க. இது ஒரு 10-15 காய் இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சாம்பார் கார அளவுக்கு காய் இருந்துச்சுங்க. அவ்வளோதான், இதான் கடைசி காய். செடியும் ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிருச்சு. பூவும் இல்லை, மொட்டும் வரலங்க. அது குச்சி குச்சியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இருக்கிற காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு செடியை பிடுங்கி விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப இதில் வேறு ஏதாவது விதை போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேங்க. இதில் உள்ள ஒரு மணத்தக்காளி கீரை செடியும் இருக்குது. சரி அதை மட்டும் விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த செடியை பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா வேர் ரொம்ப ஆழமாக போகவே இல்லைங்க. வேரும் கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது. மேலால் தான் வேரே இருந்துருக்குதுங்க இவ்வளோ பெரிய செடிக்கும். அடுத்த தடவை அவரை செடி வைக்கும்போது இப்போ வச்ச மாதிரி 2 செடி வைக்காமல் 3 செடி வைக்கலாங்க. 3 செடி வச்சோம்னா காயும் கொஞ்சம் நிறைய கிடைக்குங்க. இப்போ பப்பாளி பழத்தை பறிச்சுருந்துங்களா, அதை கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவிட்டு இருக்கேங்க. நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் செஞ்ச குட்டி அறுவடை இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.